Hi friends, welcome to TechPriya. நம்ம TechPriya சேனல்ல இப்ப பார்க்க போற ஒரு புது ஆப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது புது ஆப் இல்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஆப் தான். இந்த ஆப் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு கேம் விளையாடி earn பண்ணக்கூடிய ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான். பேமெண்ட் வந்து கரெக்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஈஸி கேம் விளையாடியே நம்ம earn பண்ணலாம். இதுல பாத்தீங்க அப்படினாக்கா உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க விளையாண்டனாலும் அதாவது ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு earning இருக்கு. இந்த ஆப்பை மிஸ் பண்ணாம நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பட் பேமெண்ட்க்கு வந்து கரெக்ட்டா கொடுக்கறாங்க. சோ இந்த ஆப்பை நம்ம ப்ரூஃபோடே பார்க்கலாம். ஓகேங்களா? சோ எனக்கு வந்து ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். கரெக்ட்டா வந்து பேமெண்ட் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆச்சு இந்த ஆப் வந்து. சோ இப்பயும் கரெக்ட்டா பேமெண்ட் பண்றாங்க அப்படின்றதால எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரஸ்டடா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்மளோட டெக்பிரியா சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் ஸ்நேகிதியோட செகண்ட் சேனல் தான். ஸோ யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இங்கே இருக்க ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் உடனே வரும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபாஸ்ட் ஏர்னிங் ஆப்ஸ் அது மட்டும் இல்லாமல் சைட்ஸு ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கியூடா ஆப்பை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லாங் டைம் ஆப் உங்களுக்கு வேணும், லைஃப் டைம் ஆப் வேணும், ரொம்ப நாள் ஒர்க் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட்டான டைப் ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் டெக்பிரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து எல்லா ஆப்புமே அந்த மாதிரி ரிலேட்டடான சைட்ஸ் ஆப்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அதோட அப்டேஷன்ஸும் நம்ம அடிக்கடி கொடுத்துட்ருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கியூடா ஆப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து நம்ம ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக சின்ன ஈஸி கேம் வழியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பில் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் இது தான் இருக்கும். இந்த ரிஜிஸ்டர் அப்படின்னு கீழே இருக்க பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற இந்த ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேர், மொபைல் நம்பர், உங்கள் பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுப்பீங்களோ கொடுத்துக்கோங்க. ரெஃபரல் கோட் அப்படின்ற இடத்துல கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் கோட் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோடை நீங்கள் அப்படியே டைப் பண்ணுங்கள், இல்லைனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சைன் அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்தோன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைன் அப் பண்ணோடனே ஒரு 10 ரூபா வரும். அந்த 10 ரூபாயை வச்சு தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு அந்த சைன் அப் போனஸ் வச்சு நம்ம விளையாடி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜெயிச்சாலும் பணம் வரும், தோத்தாலும் பணம் வரும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ப்ரூஃப் நான் காமிச்சிடுறேன். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னாக்கா பேங்க் ரெடீம் தான். பேங்க்கில் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஈஸியாக பேங்க்கில் விட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் ரெடீம் பார்த்தீங்கன்னா 50 rupees. 50 ரூபா நீங்கள் வந்தோடனே உங்கள் பேங்க்கு விட்ரா எடுத்துக்கலாம். ஒரு 2-3 daysக்குள்ளே உங்கள் பேமெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எனக்கு வந்த பேமெண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த அமௌண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் 90 ரூபா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். எனக்கு 82.20 ரூபா வந்திருக்கு. ஓகேங்களா? டேட் கூட பார்த்துக்கோங்க 5/3 அந்த நேரத்தில் எனக்கு பேமெண்ட் வந்திருக்கு. டிசி டைகர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேரில் வந்து எனக்கு பேமெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேமெண்ட் வந்து இது எனக்கு அந்த கியூடா ஆப்லேருந்து வந்த பேமெண்ட் தான். ஓகேங்களா? என்னோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஆப்லேயும் பார்த்துடலாம். கியூடா ஆப் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இந்த ஆப்லேயும் நான் பார்த்தீங்கன்னா பே அவுட் எடுத்தது இதில் இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த ஆப்பை வந்து எப்படி ஈஸியாக விளையாடி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் பார்த்துடலாம். இந்த மோர்ன்ற இடத்துல இருக்குது, கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாலெட்டை கிளிக் பண்ணிக்கலாம். வாலெட்டை போனாக்கா உங்களுக்கு என்ன ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பே அவுட் எடுத்ததை நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பே அவுட்னு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பெய்டு அப்படின்னு இருக்குது. டேட் பார்த்துக்கோங்க 2 மார்ச் கீழே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 2 மார்ச் அப்படின்னு இருக்கும். எண்டில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 90 ரூபா ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். 82.50 சம்திங் வந்திருக்கு. ஸோ பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது ஒன்று இருக்குது. நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணாமல் தோத்துட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு காயினாக வந்து அவங்க கொடுப்பாங்க. தோற்றவங்களுக்கு காயின், ஜெயிச்சவங்களுக்கு பணம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த காயினை வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெஃபருக்கும் பார்த்திங்கன்னா 10 ரூபா இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்க நம்பர், ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் அந்த மாதிரி எந்த நம்பருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் 10 ரூபா ஒரு ரெஃபருக்கும் எடுத்து நம்ம அதை வச்சு விளையாடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி விளையாடலாம் ஈஸி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பேஜ் மட்டும் தான் ஸ்க்ரீனில் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ கோ டு கேம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன கேம் இருக்குன்னா 2 டைப் ஆஃப் கேம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லக்கி டைஸ் மட்டும் தான் இப்போ ஆக்டிவில் இருக்குது. கமிங் சூன் போட்டுட்டு உங்களுக்கு டாட்ஸ் அண்ட் பாக்ஸஸ் அந்த மாதிரி ஏர்ன் பண்ண கேமும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இருக்கிற அந்த லக்கி டைஸ் அப்படின்ற ஆப்பை நம்ம ட்ரை பண்ணலாம். கேமை ஸ்டார்ட் கேம்னு இருக்குது, இதை கொடுத்துக்கோங்க.
இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேஜ் வேணால் இந்த இடத்துல வரும். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய கேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கேஷ் வேணால் பார்த்துடலாம். ஒரு பேக் கொடுத்துக்கிறேன். கேஷ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே வாலெட் அப்படின்ட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 10 rupees வந்து உங்கள் வாலெட் பேலன்ஸ் இருக்கும். நம்மளோட கோடு ரெஃபர் கோடு கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் சைன் அப் பண்ணும்போது ரெஃபர் கோடு போட்டுட்டு உள்ள வந்தீங்கன்னா இங்கே 10 ரூபா வந்திருக்கும். ஸோ காயினில் எதுவுமே இருக்காது, பேலன்ஸ்லையும் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? அந்த 10 ரூபா வச்சு தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த 10 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து விளையாடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ விளையாடுறது நம்ம அசோஷியேட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். கோ டு கேமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கேமை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வரும். நீங்கள் வந்து எவ்வளோ பணம் ஏர்ன் பண்ணாலும், அதாவது நிறையா வச்சுருந்தாலும் சரி, ரெஃபரில் நான் 20 ரூபாய்க்கு ட்ரை பண்ணுறேன், 30 ரூபாய்க்கு ட்ரை பண்ணுறேன். இது பாருங்கள், என்ட்ரி ஃபீ 50 ரூபா போட்டிருக்கு, என்ட்ரி ஃபீ 100 ரூபா போட்டிருக்கு. ஸோ இதில் எனக்கு நிறையா வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம். இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேலன்ஸ்லேருந்து தான் பணம் போகும். இப்போ என்னோட மெயின் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷ்னு 22 ரூபா இருக்கு இல்லைங்களா? அதுதான் என்னோட மெயின் பேலன்ஸ். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம எப்பயுமே 10 ரூபாய்க்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஏர்ன் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ அப்படின்னு சொல்லி 10 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சைன் அப் போனஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். கீழே ஸ்டார்ட் இருக்குது, அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. வின் பண்ணால் பார்த்தீங்கன்னா 16 ரூபா 16.50 கிடைக்கும். அதுக்கப்புறம் தோத்துட்டா பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தோத்துட்டா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 காயின் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரோல் கிளிக் பண்ணால் போகிறோம். இது ரோல் ஆகும். யார் வந்து பாயிண்ட் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வின் ஆகும். ஸோ ஜஸ்ட் ரோல் மட்டும் கொடுத்துட்டாலே போகிறோம். நீங்கள் ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதில் ப்ளே பண்ணிகிட்டே வரலாம். ரோல் மட்டும் கொடுத்தா போகிறோம். யார் ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 50 டார்கெட்டை யார் ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 16.5 rupees வந்து அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 41 இந்த மாதிரி இருக்கும். 50 நம்ம ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் வின்னர் ஆகிடுவோம். இல்லைனா ஆப்போசிட் பர்சன் வின்னர் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம அந்த 10 ரூபா வச்சு விளையாடணும் இல்லைங்களா? அந்த 10 ரூபா போயிடும். அதுக்கு பற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த 10 காயின் வந்து கொடுப்பாங்க. தோற்றவங்களுக்கு 10 காயின், ஜெயிக்கிறவங்களுக்கு 16 ரூபா. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக இந்த அமௌண்ட் வந்தால் தான் உங்களுக்கு இது கெஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு லாஸ்ட்டு இதுதான் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், வின் பண்ணதால் 16.5 rupees வந்து நம்மளுக்கு 16.5 ஓகேங்களா? 16 ரூபா 50 பைசா வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதே நம்ம தோற்றுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 காயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கேஷ் பார்த்தீங்கன்னா 38 rupees ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 காயின் இருக்குது. ஓகேங்களா? கேஷ்ன்னு போட்டு 38.50, ரெஃபரல் போட்டு 110 இருக்குது. ஸோ ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு பர்சன் ரெஃபர் பண்ணும்போது 10 ரூபா வரும். அந்த ரெஃபரலில் தான் விளையாடணும் அப்படின்னாக்கா தான் இந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு என்ட்ரியில் விளையாடணும். ஸோ நம்ம இந்த கேஷ் வச்சு விளையாடக்கூடாது. நம்ம எடுக்கிற கேஷை தான் விட்ரா எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ ரெஃபரல் பண்ணாலும் உங்களால் டேரெக்டாக விட்ரா எடுக்க முடியாது. நீங்கள் விளையாடி தான் விட்ரா எடுக்கணும். ஸோ ஆனால் இது ரொம்ப ஈஸியாக விளையாடி விட்ரா எடுக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காயினாக வந்து கலெக்ட் ஆகும். அந்த காயினை எப்படி வந்து நம்ம இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம விட்ரா எடுக்கிறதையும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாலெட்னு இருக்கு இல்லையா? இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அமௌண்ட் என்னென்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ 22 ரூபா சம்திங் இருந்தது. இப்போ 38 ரூபா ஆகிடுச்சு. 16 ரூபா 50 பைசா ஆட் ஆகிடுச்சு. ஸோ 38 ரூபா வந்திருக்கு. ரெஃபரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ண இந்த இடத்துல ஆட் ஆகும். நீங்கள் தோற்றிங்க அப்படின்னாக்கா 70 காயின். ஸோ இப்போ நான் நிறையா காயின் ஏற்கனவே வந்து விட்ராவும் எடுத்திருக்கேன். ஸோ தோக்க பார்த்தீங்கன்னாக்கா மேபி அதாவது நடுவில் ஒன்று நிச்சயமாக தோக்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே வின் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களால் ஈஸியாக ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2-3 கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் கடைன்னு கண்டினியூஸாக ப்ளே பண்ணி ஜெயிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற நம்பர்ஸ் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து விளையாடி ஜெயிச்சிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி தோத்துட்டோம் அப்படின்னா இந்த காயின் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இங்கே ஒரு பேக் கொடுத்துக்கலாம். இப்போ விட்ரா பண்ணணும் அப்படின்னாக்கா முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நேம், உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட IFSC கோடு எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக ஃபில்அப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு வாலெட் இருக்குது இல்லைங்களா? இங்கே கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே வந்துட்டு பே அவுட்டுன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே இருக்கிற மணியை சென்ட் மணி அப்படின்னு இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இங்கே மேலே சொல்லுது 70 ரூபா இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு. ஸோ 70 ரூபா வந்த பிறகு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மினிமம் 70 ருபீஸ். ஆனால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ 70 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாலும் உடனே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பணத்தை வெளியே எடுத்துடலாம். 2 டேஸில் கரெக்டாக அவங்க பேமெண்ட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம தோற்ற அந்த காயினை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க பாருங்கள் ஷாப் ஆஃப்லைன், ஷாப் ஆன்லைன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஷாப் ஆன்லைன் நம்மளுக்கு எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும். ஸோ ஷாப் ஆன்லைன் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், கியூடா 100% கியூடா காயின் வந்து அப்ரூவ் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரியாஸ் அப்படின்னு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் மூலிமா நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி அக்செப்ட் காயின் 70% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் போனீங்க அப்படின்னாக்கா அப் டு 100% வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன காயின் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் காயினை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். என்ன வேணால் இருக்கும் உங்களுக்கு அந்த ஆப்பில். நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து அந்த ஆப்பில் வந்து எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் பர்ச்சேஸும் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பாருங்கள், கிளாத்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, ஹோம் டெக்கோர் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. நீங்கள் எது வேணால் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் கிளாத்ஸு, ஹோம் டெக்கோர்ஸ், இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்பில் உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்றதால திரும்பவும் நான் இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ளே பண்ணி ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.